குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். 99% பாப்புலேஷனுக்கு ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவா இருந்தாலும் இவர்கள் எல்லோரும் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்தவர்கள், வெரி பவர்ஃபுல் பீப்புள். அடியனுக்கு அவ்வளவெல்லாம் திராணி இல்ல. சனாதன தர்மத்தை தூஷித்து விட்டால் சனாதன தர்மம்ங்கிறது மட்டமா போயிடுமா? இது ஒரு வைரம் இல்லையா? அந்த வைரத்தை முருகப்பெருமானை சொல்ல வந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணார்? அன்று 10 தலையோடு கூடிய ராவணனை வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளரும் வேத விற்பனருமான திரு துஷ்யந்த் சீதர் அவர்களை சந்திக்கிறோம். அவரிடம் பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், துஷ்யந்த் அவர்களை சந்திப்போம். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சமீபத்தில் நாரதகான சபாவில் கோலாகலமாக உங்களுடைய ராமாயணம் வால்யூம் 1 ரிலீஸ் பண்ணீங்க. அதன் நோக்கம் என்ன? ஏன் சென்னையில் ரிலீஸ் பண்ணீங்க? அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். பாரத தேசத்துக்கு இருக்கக்கூடிய சொத்தில் ஒரு முக்கியமான சொத்து ஸ்ரீமத் ராமாயணம். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ரச்சனம் செய்த வால்மீகி எத்தனையோ விஷயங்களை அந்த ராமாயணத்துக்குள்ள அப்படியே ரொம்ப கோத்து வச்சிருக்கார். அந்த ராமாயணத்தை நமக்கு கொடுத்த வால்மீகிக்கு அப்புறம் எத்தனையோ மகான்கள் அந்தந்த மொழியில கொடுத்திருக்கா. இப்ப தமிழ்ல கம்பராமாயணம், ஆழ்வாராரியர்களே ராமாயண சம்பவங்களை தங்களுடைய பாசுரங்கள்ல எடுத்திருக்கா. அதே மாதிரி எழுத்தச்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான் மலையாளத்தை கொடுத்திருக்கார். முல்ல ரங்கநாதா அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ராமாயணம் உண்டு, கன்னடத்துல ராமாயணம் உண்டு, பாவார்த்த ராமாயணம்னு சொல்லிட்டு மராட்டியில உண்டு. அந்த மாதிரி விதேசத்துல இந்தோனேஷியால கூட காக்காவின் ராமாயணம்னு ரொம்ப பழமையான ராமாயணம், கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்பு ஜாவனீஸ் மொழியில எழுதப்பட்ட ராமாயணம் இவ்வளவு இருக்கு. இதை தவிர்த்து வால்மீகி ராமாயணத்துக்கே பல உரைகள் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல 6 உரைகள்: தத்வதீபிகா, பூஷணம், அமிர்த கதகம், இது தர்மகூதம், ஷிரோன்மணி, இந்த மாதிரி வியாக்கியானங்கள். அது என்ன ஆயிடுதுன்னா சந்துரு சார், ஒரு படிக்கக்கூடிய ஒரு ரிசர்ச் கோஷ்டிங்கிறது ஒரு 0.1% இருக்கும் யூனிவர்சிட்டிஸ்ல, பொதுமக்கள்ல. பாக்கி 99% பாப்புலேஷனுக்கு ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை அவா இருந்தாலும் இத்துணை புஸ்தகத்தை படிச்சுட்டு நான் ராமாயணத்தை தெரிஞ்சுக்க வேணுமா, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அதனால இதனுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து இப்போதைய தலைமுறைக்கு எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய நோக்கம். அது நித்தியப்படி அடியன் ஏதோ ஒரு ஊர்ல உபன்யாசம் கொடுத்துட்டே ஒரு ஃபீட்பேக் எடுத்துன்னு வரும்போது நிறைய இளைஞர்கள், ஐ வுட் சே between 15 and 45 years of age வச்சுக்கோங்களேன், அவர்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்களுடைய ஃபீட்பேக் எடுத்துட்டு எந்த ஸ்டைல்ல எழுதினா அவளுக்கு பிடிக்கும், எப்படி எழுதினா பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் எடுத்துட்டு எழுதப்பட்ட ராமாயணம். அதனால இந்த ராமாயணத்தை இங்கிலீஷ்ல, ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு லிங்க் லாங்குவேஜாவே ஆயிடுத்து இங்கிலீஷ், ஆங்கில மொழியில் வெளியிட்டோம். இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில இன்னொரு 4-5 மாசத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான உண்டான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க இன்னொரு விஷயமும் கேட்டேன், சென்னையில வெளியிடுவதற்கு காரணம் என்ன? அடியேன் பிறந்து வளர்ந்து இப்போதும் வாழக்கூடிய பூமி கர்நாடக தேசத்தின் ராஜதானி தலைநகரம் பெங்களூர். ஆயினும் எனக்கு ஒரு கர்ம பூமியை போல் எத்தனையோ ஆஸ்திகர்களின் ஒரு ஒத்துழைப்பு, ஒரு தோழமையை கொடுத்தது தமிழகம், அதுவும் முக்கியமா சென்னை. அடியேனுக்கு கற்றுக் கொடுத்த பல ஆச்சாரியர்கள் வாழும் இடமும் சென்னை தான். அதனால அதை ஒரு முதல் இடமாக கொண்டு நான் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும், நீங்க டான்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் நீங்க வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, எதுவா இருந்தாலும் நாங்க சென்னையில பண்ணி தான் ஆரம்பிப்போம். there is no doubt at all. சில மாதங்களுக்கு முன்புதான் சென்னையில் உதயநிதியோட சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது. ஸோ துஷ்யந்த் அதுக்கு பதிலடி கொடுக்குறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை கேட்டேன். சந்துரு சார், ஐ எம் டூ ஸ்மால் அ பர்சன். இவர்கள் எல்லோரும் ஒரு பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் வந்தவர்கள், வெரி பவர்ஃபுல் பீப்புள். அடியனுக்கு அவ்வளவெல்லாம் திராணி இல்ல இவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பதற்கு. பாசிட்டிவாவே சொல்றேனே, ராமாயணத்தை படித்து கற்று தேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சென்னையில வாழக்கூடிய மகான்கள் இருக்கா. சென்னையில திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான் கீதாச்சாரியனுக்கு ஒரு கோவிலே இருக்கு. மயிலாப்பூர் வந்தேள்னா ஆண்டாள் எதை நினைச்சுன்னு பாடினாலோ, வங்கக்கடல் கடைத்த மாதவனை கேசவனைனா, மாதவ பெருமாள் கோவில் இருக்கு, கேசவ பெருமாள் கோவில் இருக்கு.
வால்மீகி மகர்ஷி, அதாவது ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகர்ஷியின் குலதெய்வம். இப்ப உங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு, எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அவருடைய குலதெய்வத்துக்கு ஜலதிவர்ணன், நீர்வண்ணன் பேர். அந்த நீர்வண்ணன் எம்பெருமானை வால்மீகி மகர்ஷி தான் தமிழகத்துக்கு வந்து ஆராதித்ததாக நம் போகர் 7000 என்கின்ற தமிழ் நூலிலேயே இருக்கு. அவர் ஆராதித்த எம்பெருமான் தான் ஒரு திவ்யதேசம் பல்லாவரம் அருகே இருக்கக்கூடிய திருநீர்மலையில இருக்கார். அதே வால்மீகி தொழுத ஒரு சிவபெருமான் தான் மருந்தீஸ்வரர், வால்மீகியின் ஊர் வான்மீயூர் என்கின்ற திருவான்மியூர்ல இருக்கார். அப்ப வால்மீகி தொழுத சிவனும் வால்மீகி தொழுத திருமாலும் சென்னையில இருக்கார். பார்த்தசாரதி இருக்கார், மாதவன் இருக்கார், கேசவன் இருக்கார், கபாலீஸ்வரர் இருக்கார், எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்கார். ராமாயணத்தை விரும்பக்கூடிய எத்தனையோ மகான்கள் ஆஸ்திகர்கள் இருக்கா. அதை விட எது? அதனால அப்படிதான் நான் இடத்தை தேர்ந்தெடுத்தேனே ஒழிய இன்னாருக்கு பதிலடி கொடுப்பதற்கு அடியனுக்கும் திரளும் இல்லை, திராணியும் இல்லை. அதே சமயத்தில் இதுக்கெல்லாம் பதிலடி, இப்போ ஒருத்தர் வந்து சனாதன தர்மத்தை தூஷித்து விட்டால் சனாதன தர்மம்ங்கிறது மட்டமா போயிடுமா? இது ஒரு வைரம் இல்லையா? அந்த வைரத்தை எவ்வளவு நம்ம தூஷணம் பண்ணாலும் என்ன அர்த்தம்? எனக்கு அந்த வைரத்தை வாங்கறதுக்கான பணம் இல்லை, தகுதி இல்லைன்னு அர்த்தமே ஒழிய வைரத்தினுடைய மதிப்பு குறைஞ்சுடாது. அதனால சனாதன தர்மம் எப்போதுமே ஒரு எல்லோரையும் இணைக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு மதம். அதுல இருப்பதற்கு அடியேனுக்கு ஒரு பெரிய பெருமை. அதனால திஸ் இஸ் நாட் a reply to somebody's rambling or rants. நீங்க ராமாயணம், மகாபாரதம், திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பத்தி நிறைய பேசியிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன். இப்ப சமீபத்துல திருப்புகழில் ராமாயணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு பேசுறீங்க. திருப்புகழ் எப்படி ராமாயணம் வந்து ரெஃபரன்ஸ் இருக்கா? ராமாயணத்தோட ரெஃபரன்ஸ் திருப்புகழ்ல நீங்க வந்து குவெஸ்டின்ஸ் கேட்கிற ரேஞ்ச் சொன்னாலே ஏதாவது ஒரு புது விதமான குவெஸ்டின்ஸா இருக்கும். இது என்ன அடிப்படையில் இந்த டாபிக் அமைச்சேங்கிறத சொல்றேன். நமக்கு ராமாயணம் அப்படின்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சிங்க இல்லையா, அதுக்கு வந்து ஆதாரம் வால்மீகி. வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வால்மீகி என்பான்னு கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தை எழுதுவதற்கு பூர்வம் வால்மீகிக்கு ஒரு நமஸ்காரம் பண்றார். அவர் சொல்றார், வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வால்மீகி என்பான் தீங்கவி செவிகள்ளாட்ட தேவரும் பருகச் செய்தான் ஆங்கவன் புகழ்ந்த நாட்டை. வால்மீகிங்கிற ஒரு மகரிஷி அந்த ராமனையும் ராம குணங்களையும் ராமாயணத்தையும் கொண்டாடியிருக்காரே. அப்பேற்பட்ட வால்மீகியின் வழியில் நானும் நடந்து அடியேனுக்கு தெரிந்தவரை ராமாயணத்தை நம் மக்களுக்கு கொண்டு சேர்க்க போறேங்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மகரிஷி வால்மீகி. அந்த வால்மீகி கொடுத்த ராமாயணத்துல ஒரு கட்டம் என்னன்னா, ராமனுக்கு கிட்டத்தட்ட வயது 12. அப்போ விஸ்வாமித்திரர் சபா மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி தசரதர் கிட்ட கேட்கிற, கரிய செம்மல் ஒருவனை தந்தெடுதி, நீ எப்படியாவது உன் பிள்ளைய கொடு, எனக்கு ராட்சச வதம் எல்லாம் பண்ணணும், நான் பண்ண முடியாது, நான் வேள்வி செய்கின்றேன், ராமனை அனுப்புன்னு சொன்ன உடனே தசரதர் மறுக்க, வசிஷ்டோபி மகாதேஜாகான்னு வசிஷ்டர் வந்து இல்லப்பா அனுப்பிச்சுவை, விஸ்வாமித்தர் நல்ல எண்ணத்தோட தான் உன் பிள்ளைய அனுப்புன்னு சொல்றான்னு சொன்ன உடனே ராமனோடு இலக்குவனும் சென்றான். அப்போ விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு கூட போகும்போது, இப்பெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா சார், யங்ஸ்டர்ஸ் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனை எப்படி என்கேஜ் பண்றதுன்னு பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் தெரியல. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஒரு குழந்தை ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்குது. இது எல்லா கட்டத்திலும் உண்டு. அப்போ விஸ்வாமித்திரருக்கு இந்த வந்த இளைஞர்கள் ராம லக்ஷ்மணர்களை எப்படி என்கேஜ் பண்றதுன்னு தெரியல. உடனே அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதை பண்ணார், கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். குஷிக சுத கதித விதித நவவிவித கதை, புது விதமாக 9 கதைகளை சொன்னார். அந்த 9 கதைகளை விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்லும் போது விவரித்து சொன்ன ஒரு கதை குமார சம்பவம்னு பேரு. குமாரன்னு சொன்னா குமரக்கடவுள் முருகப்பெருமான் எப்படி தோன்றினான் அப்படிங்கிறத வால்மீகி ராமாயணத்துல ராமன் நம்ம பொறுத்தவரை பானிபூரிவாலா, உத்தரப்பிரதேஷ்ல வாழக்கூடியவர், வடக்கு தேசத்தை சார்ந்தவர், அவர் விஸ்வாமித்திரர் வாயிலாக கேட்டார். இதிலேந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம கிரந்தங்களை படிக்காமல் நம் தெய்வங்களை பத்தி விமர்சிப்பதோ ரிஷிகளை பத்தி விமர்சிப்பதோ தவறு. ஏன்னா அது என்னமோ இந்த கடவுள் வந்து இவர் தெலுங்கு கடவுள், இவர் தமிழ் கடவுள், அவர் ஹிந்தி கடவுள்னு ஆக்கிட்டோம். கடவுளுக்கு என்ன மொழி? அதனால ராமன் குமரப்பெருமான், அதாவது குமாரன் முருகப்பெருமான் எப்படி தோன்றினான் என்கின்ற சரித்திரத்தை விஸ்வாமித்திரர் வாயிலாக வடதேசத்தில் தான் சஞ்சரிக்கும் போது கேட்டான்ங்கிறதுக்கு சாப்டர்ஸே வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. எப்படி அவர் கங்கையில் அந்த ரேதஸ் வீரியம் இருந்து கங்கா தரித்தபடியால் முருகனுக்கு காங்கேயன் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டது. எப்படி கிருத்திகா பெண்கள் 6 பெண்களும் அவனை தாங்கியபடியால் அவனுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. ஷரம் நிறைந்த வனத்தில் சிவபெருமானுடைய வீரியம் அங்கு சென்றபடியால் அது ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்க ஷர
வன பவன் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. அவனே நழுவி கீழே வந்ததால், ஸ்லைடாய் கீழே வந்ததால் ஸ்கன்னம்னு பேரு. ஸ்கன்னம் ஏற்பட்டதால் ஸ்கந்தன பேர் ஏற்பட்டது. ஸ்கந்தன், சரவண பவன், கார்த்திகேயன், குமாரன், காங்கேயன்கிற பேர்லாம் எப்படி ஏற்பட்டது? சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பிறந்தவன் இவன், தாரகனை வதம் செய்ய பிறந்தவன் இவன் அப்படிங்கறதெல்லாம் ராமர் விஸ்வாமித்திரர் வாயிலாக கேட்டார். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்கோ. சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ராமாயணத்தில் முருகன் எப்படி தோன்றினான்ங்கிறத ராமர் விஸ்வாமித்திரர் வாயிலாக கேட்டுட்டார். ஒரு அவதாரத்தின் ஒரு உறவை வச்சு பார்த்தா பொதுவா நம்ம பெருமாளை முருகனுக்கு மாமான்னு சொல்லுவோம். அதே சமயத்துல முருகனை பெருமாளின் மருமகன்னு சொல்லுவோம். ஒரு நெஃப்யூ அங்கிள் ரிலேஷன்ஷிப். அந்த பாவத்துல தானோ என்னவோ தமிழ் மொழியில் ஏற்பட்ட ஒரு மகத்தான ஒரு காவியம், பக்தி கிரந்தம் தான் திருப்புகழ். அருணகிரிநாதர் என்கின்ற முருக பக்தர் முருகனுடைய அருளால் முத்தை தரு பத்னி திருநகை என்று தொடங்கி அந்த திருப்புகழோடு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட திருப்புகழ்களை ஒவ்வொரு ஆலயமாக சென்று முருகப்பெருமானுடைய பெருமையை பாடும் விதத்தில் பாடினார். அப்படின்னா எப்படி ஆழ்வார்கள் பெருமாளை பத்தி பாடினாலோ, நாயன்மார்கள் சிவனை பாடியிருக்காளோ, திருப்புகழில் முருகப்பெருமானை பாடினார் அருணகிரிநாதர் தமிழ் மொழியில். ஆனா இதுல பியூட்டி என்ன சார், இப்போ நான் உங்களை ஏதாவது நான் புகழ வேண்டும் என்றால் சந்திரசேகர், சந்துரு இப்பேற்பட்டவர்னு ஒரு 10 விஷயம் சொல்வேன். அப்புறம் 10 விஷயம் ஆனோன்னு சொல்வேன். உங்க அப்பா அம்மாவுடைய பெருமையை சொல்லி நீங்க இன்னாருடைய பிள்ளைன்னு சொல்லுவேன். உங்க அக்கா தங்கையினுடைய பெருமையை சொல்லி இன்னாருடைய தம்பி அண்ணான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி முருகப்பெருமானை சொல்ல வந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணார், அன்று 10 தலையோடு கூடிய ராவணனை வதம் செய்த ராமன் என்கின்ற பச்சை புயல் அவருக்கு மருமகனான முருகனே, அன்று சூரியனை தன் சக்கரத்தால் மறைத்த, தன் சங்கல்ப சக்தியால் மறைத்து அர்ஜுனனை ஜெயத்ரத வதம் செய்ய வைத்த கண்ணன் என்கின்ற பச்சை புயலின் மருமகனே. அப்போ அதுதான் முத்தை தரு பத்தி திருநகர் 10 தல ஒத்த கணது ஒற்றை கிரி 10 பொறுதொரு பட்டப்பட வட்ட திகிரி இரவாக வரும். அப்படின்னா ராமன் கிருஷ்ணனின் மருமகனேன்னு சொல்லும் போது அப்ப என்ன பண்றாரு அருணகிரிநாதர் இந்த 1000 திருப்புகளையும்? நீங்க நம்ப மாட்டேன் சந்துரு சார், ராமாயணத்துல எதெல்லாம் சம்பவங்களோ, எதெல்லாம் முக்கியமான சம்பவங்களோ ஒண்ணு விடாமல் அத்தனையையும் கோட் பண்றார் அருணகிரிநாதர். சோ அது எங்கெல்லாம் கோட் பண்ணிருக்காருங்கிறத யூஎஸ்ல 2 அன்பர்கள் இருக்கா. அவ என்ன பண்ணான்னா, நான் அவகிட்ட கொடுத்தேன். ஏன்னா அடியனுக்கு வைணவ கிரந்தங்களில் ஏதோ எங்க ஆச்சாரியின் மூலமா பரிச்சயம் ஒழிய முருகப்பெருமானுடைய கிரந்தங்கள், சைவ கிரந்தங்கள், அம்பாளுடைய சாக்த கிரந்தங்கள் இதுல அடியனுக்கு நான் பயின்றது இல்லை. ஆனா இதுல எங்க ராமாயணம் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுல ஒரு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தது. உடனே திருப்புகழில் நிறைய பேர் இருக்கா. கேசவ பிரியர்னு ஒருத்தர் இருக்கார் ட்விட்டர்ல, அப்புறம் யூஎஸ்ல ரவிசங்கர்னு ஒருத்தர் இருக்கார். இவெல்லாம் ரொம்ப திருப்புகழியே ஊறி எழுந்துக்க கூடியவர்கள். அவர்கள் கிட்ட சொன்னேன், இங்கெல்லாம் ராமாயண சம்பவங்கள் இருக்குன்னு எனக்கு எடுத்துதாங்க. நான் அதை கொஞ்சம் மேல ரிசர்ச் பண்ணி அதை ஒரு அழகா கோத்து ஒரு உபன்யாசமா பிரசென்ட் பண்றேன் அப்படின்னு. சோ அதனால அந்த திருப்புகழில் ராமாயணம்ங்கிறது எப்படி ராமாயணத்தில் முருகன் சொல்லப்பட்டிருக்காரோ, முருகனை சொல்ல வந்த திருப்புகழில் ராமர் சொல்லப்பட்டிருக்கார் அப்படிங்கிற கருத்துல அதை எடுத்துட்டு ஒரு 6-7 இடத்துல இது வரைக்கும் பிரசென்ட் பண்ணிருக்கேன். இன்னொரு சின்ன காரணம் என்னன்னா சந்துரு சார், அடியேன் ஒரு வைணவன், திருமாலை வழிபடக்கூடியவன். பொதுவா எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்லுவா, மறந்தும் புறம் தொழா மாந்தர், பெருமாளை தவிர்த்து வேற யாரையும் சேவிப்பது கிடையாது, பெருமாள் ஒருவனே தஞ்சம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள். அடியேன் ஏன் திருப்புகழில் ராமாயணம் சொல்ல வேண்டும் என்றால், நம் தர்மத்துக்கு உகந்த விஷயங்களை யார் சொன்னாலும் அதை எடுத்து சொல்லுவதும் ஒரு சனாதன தர்மத்தை சார்ந்தவனின் லட்சணம். ஏன் மற்ற வைணவர்கள் உங்களை மாதிரி பரந்த மனப்பான்மையோடு இந்த விஷயத்தை அணுகல? நீங்க எனக்கு கொஸ்டின் கேட்டதுனால அடியேன் ஒரு சின்ன உரிமை எடுத்துக்கிறேன். இதை நம்ம பரந்த மனப்பான்மைன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன் நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து குழந்தை இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, சம்ஸ்கிருதம் அல்லது சோசியல் ஸ்டடீஸ், மேத்ஸ் இதை இந்த குழந்தை படிச்சுன்னு வருது. அப்புறம் 6, 7, 8 எல்லாம் ஹிஸ்டரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு போய் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் படிச்சுடுறா எல்லா குழந்தைகளும். 10th ஆனோன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வருது. நம்ம கேட்போம், நீ என்ன குரூப்டா எடுக்க போற? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியா? இப்பெல்லாம் நிறைய காம்பினேஷன்ஸ்ல வருது. சைக்காலஜி, லா, எக்கனாமிக்ஸ் அப்படின்லாம் காம்பினேஷன் வருது. அதான பிறகு அந்த குழந்தை அண்டர் கிராஜுவேஷனுக்கு போகுது, பேச்சுலர்ஸ் பண்றது. அப்போ ஒரு ஸ்பெஷலைசேஷன். இப்ப இன்ஜினியரிங்ல நாங்க பார்த்தேன்னா 4 வருஷத்துல முதல் 1.5 வருஷம் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட காமன் கோர்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்கும். அதே மாதிரிதான் மெடிசன்லயும் காமனா MBBS படிச்சுட்டு அப்புறம் they will specialize whether they want to get into endocrinology. அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்லாம் தான் இந்த அழகான வைணவம், சாக்தம், சைவம்.
இப்ப நீங்க ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட போறேன். அவர் உங்ககிட்ட ஏதோ நியூரோ ப்ராப்ளம் இருக்குன்னு பாக்குறாரு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் ட்ரீட் பண்ண மாட்டார். அவருக்கு ஒரு மாதிரி தெரியும், ட்ரீட் பண்ண மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்? நீ நியூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணு, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிறார், அங்க போ. அப்ப ஸ்பெஷலைசேஷன் வரும்போது அவளுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டீஸ் சப்ஜெக்ட் இருக்கு. அந்த மாதிரிதான் வைணவ சமயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்துல வரக்கூடிய பல உபன்யாசகர்கள், ஆச்சாரியர்களுக்கு ஸ்பெஷலைசேஷனா வைணவம் தெரியும். இப்ப ஆதீனங்கள்ல இருக்கக்கூடிய குருமார்களுக்கு சைவத்தை பத்தி, நல்ல நாயன்மார்களை பத்தி பரிச்சயம். நீங்க உடனே திருவாய்மொழியில 157வது திருவாய்மொழியில நம்மாழ்வார் என்ன சொல்லியிருக்காரு கேட்டா தெரியாது. சைவத்தில் உள்ளவங்க யாருமே இந்த மாதிரி பாகுபாடு பாக்குறது இல்லையே. இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. என்னன்னா, சைவம்ங்கிறது இப்ப ஆதீனங்கள்ல இருக்கக்கூடிய குருமார்கள்லாம் பார்லிமெண்ட் வரைக்கும் போய் அந்த செங்கோலை மோடி அவர்கள் அதை பிரதிஷ்டை பண்ணும்போது கூட போய் சென்று ஆசீர்வதித்தார்கள். இந்த ஆதீனங்கள்ல சொல்லக்கூடிய குருமார்கள் எல்லோருமே சைவ வழியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள், நாயன்மார்கள் பாடிய பாடல். அதே மாதிரி ஸ்மார்த்தர்கள்னு இருக்கா. இப்ப ஸ்மார்த்தர்கள்னா வைணவர்களும் அதுல அடக்கம் தான். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதின்னு பேரு, வேதத்தை நம்பக்கூடியவர்கள். இந்த ஸ்மார்த்தர்கள்லயே ராமானுஜ வழியில் வராமல் ஆதிசங்கர பகவத்பாதருடைய வழியில், அத்வைத வழியில் வரக்கூடிய ஸ்மார்த்தர்கள் பல பேர் என்ன பண்ணுவா, சிவபெருமான் கோவிலுக்கும் போவா, அதே சமயத்துல நாராயணன் பெருமாள் கோவிலுக்கும் போவா. அது ஒரு உண்டு. இப்போ நிறைய மகான்கள், அனந்தராம தீட்சிதர்ல ராமாயணமும் சொல்லுவார், சிவபுராணமும் சொல்லுவார், தேவி பாகவதமும் சொல்லுவார். இந்த வைணவத்துல இந்த பாகுபாடுன்னு பார்க்காமல் என்னன்னா, வைணவத்துல வந்த பெரியோர்கள் யாருமே முருகப்பெருமானையோ சிவபெருமானையோ அம்பாளையோ பிள்ளையாரையோ யாரையுமே மறுக்கல, யாரையுமே தூஷிக்கல. என்னன்னா, பெருமாளுடைய உடம்பில் அத்தனை தேவதைகளும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை. நீங்க உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க அசந்து போவேன். இப்ப ஸ்ரீரங்கம்ங்கிறது எவ்வளோ பெரிய கோவில் இல்லையா? கிட்டத்தட்ட 21 கோபுரம், ஏதோ 68 சன்னதியோ ஏதோ இருக்கு. அந்த கோவில்ல இவ்வளவு சன்னதி இருக்கே, நீங்க தேடி கண்டுபிடிச்சாலும் ஒரு நவகிரக சன்னதி இருக்காது. பொதுவா நம்ம சின்ன கோவிலுக்கு போனாலே ஒரு நவகிரக சன்னதி உண்டோ. ஸ்ரீரங்கம் மாதிரி ஒரு கோவில்ல எவ்வளவு சன்னதி இருக்கும்போது நவகிரக சன்னதி இருக்காது. திருப்பதி எடுத்துக்கோங்க, எவ்வளவு ஒரு பிரசித்தமான கோவில், ஜெகத் பிரசித்தியான ஒரு கோவில், தங்கத்திலேயே இழைச்சுள்ளான் நவகிரகத்தை போட்டு இல்ல. அதே மாதிரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், ரொம்ப சென்னை அருகே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில்களில் அது ஒன்று. அங்க நவகிரக சன்னதி இல்ல. காரணம் என்னன்னா, 2 விஷயம் சொல்றேன். நீங்க வெங்கடேஷ சுப்பிரபாதம்னு கேட்டிருக்கலாம். சூரியேந்து பௌம புதவாக்பதி காவிய சௌரி ஸ்வர்பானுகேது திவிஷத் பரிஷத் பிரதானாக வத்தாசதாச சரமாவதி தாசதாசாகான்னு அந்த எழுதிய அண்ணன் சுவாமி எடுக்கிறார். என்னன்னா, 9 கிரகங்களும் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்ய வந்தவை. வேதாந்த தேசிகன்கிற ஆச்சாரியன் எடுக்கிறார். கனகருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சரனோச்சிதா ஸ்ருதகுருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா பாதுகா சஹஸ்ரம்ங்கிற நூல் எடுக்கிற 9 கிரகங்களும் எனக்கு ரங்கநாதனுடைய பாதுகையில தெரியறதே, மரவடியில தெரியறதே. அதே மாதிரிதான் சைவத்திலும் அந்த கோளறு பதிகம்ங்கிற இடத்துல நாயன்மார் சொல்றார், அத்தனையும் மாசரு வீணை ஏந்திய சிவபெருமானுக்கு அடக்கம் என்றோ. அதனாலதான் பெருமாள் கோவில்கள்ல நீங்க நவகிரகத்தை பார்க்கலைன்னா வைணவர்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இல்லை, ஜோதிஷத்துல நம்பிக்கை இல்லைங்கிறதுல இருக்கலாம். 9 பெருமாளுக்கு அடக்கம். அந்த மாதிரி அத்தனை தேவதைகளும் பெருமாளுடைய உடம்பில் இருப்பதால் தனித்து கொண்டாடுவதில்லை. அதனால வைணவர்களுக்கு அந்த துவேஷம் கிடையாது. அப்படி யாராவது துவேஷம் ததும்புற மாதிரி பேசினா அது தப்பு, ரொம்ப தப்பு. இது சமுதாயத்தை பிளக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னா வைணவத்தில் ஆச்சாரியர்கள் ஒரு நாளும் தூஷித்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ரொம்ப கொண்டாடி இருக்கா. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன், இது வாவ் தமிழாலேருந்து பாசிட்டிவ் நியூஸ் போகணும். திவ்ய தேசங்கள்ல திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரத்துல சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி உண்டு. பெருமாள் கோவில்ல சிவனுக்கு ஒரு சன்னதி உண்டு. திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற ஊர்ல சௌமிநாராயண பெருமாள் கோவில்ல சிவனுக்கு ஒரு சன்னதி உண்டு. கேரளத்துல திருவித்துவக்கோடுங்கிற திவ்யதேசத்துல பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி வரதே சிவன் சன்னதி தான். திருக்கோவலூர் அப்படின்னு விழுப்புரம் பக்கத்துல உலகளந்த பெருமாள் இருக்கார். அங்க பெருமாளுடைய சன்னதி நுழையறதுக்கு முன்னாடியே துர்கை அம்மன் அம்பாளுடைய சந்நிதி தான். ஆழ்வார் கொண்டாடி இருக்கார். விந்தைமேய மடக்கன்னி காவல் பூண்ட பூங்கோவலூர், விந்தியாச்சலத்தில் படித்து வந்த எங்கள் துர்கை அம்மன் அப்படின்னு அந்த மாதிரி விந்தைமேய மடக்கன்னிங்கிறார். அதனால ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தின்னு தேசிகன் தட்சிணாமூர்த்தியை கொண்டாடுறார். அதனால எங்கேயுமே துவேஷம் கிடையாது. இது பெருமாள் மேல கான்சென்ட்ரேஷன். எண்டோக்ரைனாலஜி படிச்சா வேற ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் வேண்டாமே. அதனால ஒரு நாளும் வைணவத்தில் இன்னொரு தேவதையை இன்னொரு தெய்வத்தை தூஷிக்கணும்னு கத்து தரல. அப்படி பண்றவா யாராவது இருந்தா அவர்கள் சனாதன தர்மத்துக்கு செய்யக்கூடிய ஒரு
ஒரு பெரிய ஒரு துரோகம்னே நான் சொல்லுவேன். அதனால இப்ப கூட நான் ராமாயணத்தில் திருப்புகழில் எங்கெல்லாம் அருணகிரிநாதர் கொண்டாடி இருக்கார் ராமரை. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த கிரந்தத்தை நாம் படிக்க வேண்டும், அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் கற்க வேண்டும்ங்கிற நோக்கத்துலதான் பண்ணேன். அதனால இது துவேஷம்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம், அப்படி யாரும் பண்ணக்கூடாது, பண்ணியிருந்தால் அது தப்பு. சரி, நாம கும்பிடுற முருகனுக்கும் வட இந்தியாவில் இருக்கிற சுப்பிரமணியனுக்கும் இரண்டும் ஒன்றா வேற வேறேன்னு சொல்றாங்க சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள். உங்க வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்க, சும்மா பேருக்கு வரேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்த உடனே உங்ககிட்ட சார் கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்கிறேன். தீர்த்தம்னா நீங்க என்ன அர்த்தம் வச்சுப்பேன்? தண்ணி. தண்ணி. இப்ப நான் தண்ணி வேணும்னு கேட்கிறேன், அப்ப நீங்க எதை வச்சுப்பேன்? தீர்த்தம், நீர் எதுனா வச்சுக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். வாட்டர்னு கேட்டா அதுவும் தீர்த்தம் தான், தண்ணி தான். H2Oன்னு சொன்னா அதுவும் அதேதான். அப்படின்னா ஒரே வஸ்துவை தெரிவிக்கக்கூடிய 10-12 சொற்கள் இப்ப நீங்களே சொல்லிட்டேன். ஜலம், தீர்த்தம், தண்ணி, தண்ணீர், வாட்டர், H2O. எது சொன்னாலும் அது அதே வஸ்துவை தான் குறிக்கிறது. அந்த மாதிரி பல்வேறு சொற்கள் ஒரே வஸ்துவை குறிக்கிற மாதிரி சுப்பிரமணியன்னு சொன்னாலும், ஸ்கந்தன்னு சொன்னாலும், கந்தன்னு சொன்னாலும், குமாரன்னு சொன்னாலும், செந்திலாண்டவன்னு சொன்னாலும் அது ஒரே தெய்வத்தை தான் குறிக்கும். ஏன் சில சொற்பொழிகள் அப்படி சொல்றாங்க? அவள்லாம் ரொம்ப பெரியவா சார், எனக்கு ஐ எம் டூ யங் கம்பேர்ட் டு தெம். சோ அவ எப்படி சொல்றான்னு தெரியல. இப்போ அவர்களுடைய கூற்று என்ன? இப்ப நீங்க சொல்லக்கூடிய பட்சத்தின் கூட்டு என்னன்னா, சுப்பிரமணியங்கிற வார்த்தையே ஒரு வடமொழி சொல், ஒரு சம்ஸ்கிருத சொல். வட இந்தியால அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் சுப்பிரமணியன், அது பர்சன் ஒன்னு வச்சுக்கோங்க. தெற்கு பாரதத்தில் முக்கியமாக தமிழ் பேசக்கூடிய அகஸ்திய பாஷா தேசமான தமிழகத்தில் ஆத்திகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வம் முருகன், செந்திலாண்டவன். இவர் பர்சன் நம்பர் 2. இப்போ இதுல முதல் கேஸ் என்னன்னா, இவர்கள் வார்த்தையால மட்டும் பிரிந்தவர்கள்னு சொல்றாளா, இல்லாட்டா ஆட்களே வேறங்கிறாளா? சுப்பிரமணியன் வேற, முருகன் வேறன்னு சொல்றாளா? அதை நான் தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் சொல்றாங்க, ரெண்டு வேறங்கிறாங்க. வெரி குட். அப்படின்னா அருணகிரிநாதர் முப்புறம் எரி செய்த, இது எனக்கு ரொம்ப திருப்புகழ்ல, மறுபடியும் சொல்றேன், திருப்புகழ்ல ராகவன் ஒரு பெரிய மகான் இருந்தார். இன்னைக்கும் உலகம் முழுக்க ஓரளவுக்கு திருப்புகழுடைய பெருமை ரொம்ப ஓங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ராகவன் என்கின்ற ஒரு பெரிய மகானுடைய கைங்கரியம் இருக்கு. அதனால ராகவன் கிட்ட நேரடியாக படித்த மாணவர்களே பல பேர் இருப்பா. அதுல ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள்லாம் இருப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அளவுக்கு வைணவ கிரந்தங்கள்ல பரிச்சயம் இருக்கே ஒழிய திருப்புகள்ல இல்ல. ஆனா தெரிஞ்ச வைக்கும் அடியன் படிச்ச திருப்புகள்ல சொல்ல முப்புறம் எரி செய்த அப்படின்னு அந்த துவங்கக்கூடிய, அதாவது இது கைத்தல நிறைக்கனி அப்பமுடவில் பொறின்னு ஒரு திருப்புகழ் உண்டு. வாரியார் எல்லாத்துலயும் சொல்லுவாரு. ரொம்ப வசதியான ஒரு திருப்புகழ். அத சுப்பிரமணி படும் அப்படின்னு அருணகிரிநாதர் எடுக்கிறார். சுப்பிரமணி படும், அந்த முருகப்பெருமானை சொல்லும் போது சுப்பிரமணின்னு தான் எடுக்கிறார். இப்போ உங்களுக்கு எவ்வளவு தமிழ் நாலேஜ் இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்வேடி இவ்வளவு இருக்கு, எனக்கு இருக்குன்னு கேட்டா அருணகிரிநாதரை விடவா இந்த நீங்க சொல்லக்கூடிய சொற்பொழிவாளர்கள்லாம் ஞானிகள்? அதனால அருணகிரிநாதர் சுப்பிரமணி படும் தெளிவா முருகன் தான் சுப்பிரமணியன் எடுக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், நீங்க கேட்டதுனால சொல்றேன். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய செப்பேடுகள் நமக்கு கிடைக்கிறது. அவர் காலகட்டத்தில் அவர் ஆணைப்படி எழுதிய செப்பேடுகள், காப்பர் பிளேட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது. அதுல முருகனுடைய கோவில்களில் இவ்வளவு நான் சேரிட்டி பண்ணணும், உதவ வேண்டும்னு சொல்லும் போது கட்டபொம்மன் சுப்பிரமணியன் கோவில் தான் எடுக்கிறார், முருகன் கோவில்னு எடுக்கிறது இல்ல. அப்ப அவர் சுப்பிரமணியன் கோவில்னு எடுத்தா என்ன இமாச்சல் பிரதேசல இருக்கக்கூடிய கோவில் காப்புறது சொன்னார், தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் தானே வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கு. அதே மாதிரி கந்த புராணத்திலும் சுப்பிரமணியன், அதாவது என்னன்னா சார், இப்போ லட்சணம்னு நம்ம பார்க்கணும். இப்ப பெயர் நீ வளம் பேரை வச்சே ஓட்டின்னு இருக்கா. லட்சணம்னு உண்டு ஐக்கனோகிராஃபியில். எப்படின்னா அவர் சேவலை பிடித்திருக்க வேண்டும், மயில் மீது அமர்ந்திருக்க வேண்டும், அதே மாதிரி வேல் என்கின்ற ஆயுதம் பிடித்திருக்க வேண்டும், 6 முகங்களோடு கூடியிருக்க வேண்டும், ஷண்முகனார் அப்படின்னு பேர் இல்லையா, ஷண்முகன்னு சொல்றோம். இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள். அதனால்தான் நீங்க நிறைய முருகன் கோவில்களுக்கு தான் போனேன்னா 6 முகத்தோட நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி சேவலோடு பார்க்கலாம், சேவல் கொடியோன், மயிலை வாகனமாக கொண்டவர். இப்ப நீங்க நார்த்ல தேவ்கட்னு ஒரு கோவில் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல, 1800 வருடங்களுக்கு முன்பு கட்டிய கோவில். பிரதட்சிணமா வர சமயத்துல பெருமாளை கொண்டாடக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சர்ல மேல மயில் மேல முருகன் இருப்பார். அதே மாதிரி கம்போடியா, ஒரு 9th century ப்ரீ அங்கோர் பீரியட்ல கம்போடியால, நான் சொல்றது இந்தியால சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி கம்புஜ தேசம், கம்போடியா போய் பார்த்தேன்னா மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகன் இருப்பார். ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட அடியனுக்கு தெரிஞ்சு ஒரு 3வது நூற்றாண்டுல ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
அதுல சேவலோடு முருகன் நிக்கிறார். நான் சொல்றது தமிழ்நாட்டுல கோயம்பேடு அங்க இங்க இல்ல, ஆப்கானிஸ்தான்ல சேவலோட முருகன் இருக்கார், கம்போடியால மயில் மேல முருகன் இருக்கார், கந்த புராணத்தில் இவன் தான் சுப்பிரமணியன்னு சொல்லப்பட்டிருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் செப்பேட்டுகளில் முருகன் கோவிலை தெரிவிக்கும் போது சுப்பிரமணிய கோவில்னு தெரிவிக்கிறார். முருகனுக்காகவே பாடந்த அருணகிரிநாதர் சுப்பிரமணின்னு பாடுறார். இப்போ இவ்வளவு சான்றுகள் இருக்கும் போது எந்த விதத்துல சுப்பிரமணியன் வேற முருகன் வேற? இது எப்படின்னா எனக்கு வந்து வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட், தண்ணீர் இஸ் டிஃப்ரெண்ட்னு சொல்ற மாதிரி. சுப்பிரமணியிலிருந்து பழனிக்கு வருவோம், அவருடைய அறுவடை வீட்டுக்கு வருவோம். பழனியில பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடந்தது, உலக முருகன் மாநாடு. அந்த மாநாட்டுக்கு உங்களுக்கு அழைப்பு வந்ததா? அந்த மாநாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடியேனுக்கு